ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஒரு புது விதமான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாளாக நம்ம ஃபன் கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருந்தோம். இப்போ ஹாண்டடு இந்த மாதிரி ஹாரர் கண்டென்ட் போட போகிறோம். வாய்ஸ் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பேசுறது கிளியராக கேட்காது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்படியே வச்சுருவேன். ஓகே, இப்போ நம்ம போக போகிற டாபிக் ஜின். நிறைய பேர் நிறைய ஹாரர் மூவிஸில் ஜின்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு இந்த டாபிக் எதனால் தோணுச்சுன்னா, நான் யதார்த்தமாக சிம்பிளி சரத் அண்ணாவோட ஒரு அந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டேன். அதுலேருந்து அவரோட சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேருந்து அந்த கோஸ்ட் கண்டென்ட்டான வீடியோஸ் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஜின்னை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணால் என்ன, அது நம்ம மக்களுக்கு அது இன்னும் நம்ம நிறைய யூடியூபர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜின்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்னோடய ஏஜில் ஜின்னை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நான் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஜின்னை பற்றி போகணுன்னா, ஜின்னா என்னது அப்படின்னா ஒரு இஸ்லாமிய கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு சாத்தான்னு சொல்லுவாங்க. சாத்தான்னா நெருப்பால், ஜின்னா நெருப்பால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜின்னுன்றது மத வரலாற்றில் புராதன காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜின்னுன்றது 3 வகைப்படும். இந்த சில்பி சரத்தில் ஒரு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, 3 வகை ஜின்னுகள் இருக்குது. அது என்னென்ன? ஃபஸ்ட்டு வகை என்னென்னா, மனுஷ உருவத்தில் மாறக்கூடிய ஜின், மொத்தங்களோடையும் ஒரு மனுஷங்களோடையும் உருமாறக்கூடிய ஜின் வகை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாம்பு, கரையான், நாய், மீன், அப்புறம் நம்மளோட மனுஷன், இந்த மாதிரி எல்லா வகையிலையும் ஜின் உருமாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜின்னு நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமானா அது இந்த இஸ்லாமிய சைடில் தான் நம்ம போக முடியும். ஏன்னா அவங்களால தான், அந்த கடவுளால் தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுனால அந்த கடவுளை வச்சு தான் இந்த ஜின்னை அழிக்க முடியும். இல்லைனா ஜின்னை ஏவி விடுறது அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். முற்காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாம் அறிஞர்கள் இருக்காங்கல்ல, இந்த அறிவாளர்கள் கண்டுபிடிக்கிறவங்க, இஸ்லாம் சைடில் இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாவம் செய்யாத ஆத்மாக்கள் நல்ல ஜின்னாக கருதப்படுறதும், இன்னொரு சைடு பாவம் செய்து ஃபுல்லாக பண்ணது தப்பா அந்த மாதிரி ஒரு ஆத்மாக்கள் அவளும் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும், அதுதான் தீய ஜின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 ஜின்னாலையும் நம்ம பாதிக்கப்படுமான்னு கேட்டால், இப்போ ஜின்னோட ஹியூமனால் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்கன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் தப்பாக இருந்தால் எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணினா நான் கூகுள்லேயோ க்ரோம்லேயோ போட்டு தான் அதில் வர விஷயங்கள், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். நான் ஒரு பிடிஎஃப் பார்த்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் இருக்கிறத கொஞ்சம் என்னால் என்ஹான்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுறேன். அந்த பிடிஎஃப் என்னன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஜின்னை பற்றி அதோட ஹியூமனால் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அந்த மாதிரி ரியல் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஜின்னுன்றது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சாத்தான். பேயின்றது நம்ம பேய் ஆத்மா நார்மலாக சொல்கிறோம்ல, அது மனிதர்கள் இப்போ மனுஷங்க செத்து போய் வர்றது தான் அது ஒரு ஆத்மான்னு சொல்லுவாங்க, அதாவது பேயின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜின்னுன்றது ஒரு மனுஷங்களோட உடம்புல போய் ப்ரொசஸ் ஆகிறதோ அந்த மாதிரி ஆகவே ஆகாது அப்படின்னு இஸ்லாமியத்தில் சொல்கிறாங்க. குரானில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜின்னுன்றது எதனால் அஃபெக்ட் ஆகும்னா, இந்த குரானில் சொன்னதை வச்சு சொல்கிறேன். இந்த நம்ம மனுஷங்களோட உடம்புல ஜின் பொசஸ் ஆகாது. பேயின்றது நம்ம மனுஷங்க இறந்து போய் அதுக்கப்புறம் ஆத்மாவாக சுற்றுறது தான் பேயின்னு சொல்லுவாங்க. ஜின்னுன்றது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சாத்தான். அதனால் அது நம்மளுக்கு பொசஸ் ஆகாது. நம்மளுக்கு நம்மளால் எக்ஸ்ட்ரீமான ஒரு சிக்னஸை உண்டாக்கும். ஸ்கின் இரிட்டேஷன், முடி கொட்டுறது, ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபீவரு, இந்த நோயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தீர்க்கவே முடியாத ஒரு சிக்னஸை உண்டாக்கும். இதுதான் ஜின்னுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. இது இன்னொன்று எனக்கு கிரிஞ்சாக தெரியற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த இதில் சொல்கிறாங்க எப்படின்னா,
இந்த ஜின் நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜின் இருக்க இடத்துல ஏதோ சுடு தண்ணியோ இல்லை அது நான் சொல்கிறது சுடு தண்ணி அது மேலே ஊற்றினாலோ இல்லை அந்த இடத்துல ஊற்றினாலோ அதை இரிட்டேட் ஆகிற மாதிரி எதாவது பண்ணாலோ அது வந்து நம்ம பாடி உள்ள அஃபெக்ட் ஆகிக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஜின் அஃபெக்ட் ஆகிடுச்சு நமக்கு எப்படி தெரியும்னா, பின்னாடி முதுகில் வந்து ஏதோ எப்படி வெயிட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னை அஃபெக்டான ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜின்னு வந்து எப்படி நமக்குள்ள பொசஸ் லைட்டாக நம்மளுக்கு அந்த சிக்னஸ் உண்டாக்கும்னா, நம்மளுக்கு அந்த நம்ம ஜின் நம்ம உள்ளுக்குள்ளே போவாதான் அந்த நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இல்யூஷன் உண்டாக்கி நம்மளுக்கு இப்போ நம்மளாலே நாமளே இருக்காமல் நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளே சூசைட் பண்ண வைக்குமா, இல்லை நம்மளே சாவடிக்குமா, மற்றவங்கள சாவடிக்க சொல்லுமா. இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கம்மா, இந்த பீரியட் தான் நான் சொன்னேன்ல, இதுலேருந்து தான் நான் பார்த்து இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கேன். இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹாட் வாட்டர்னு சொன்னோம்ல, நம்ம அங்கே அந்த இடத்துல யூரின் போனோம். துபாயில் வந்து ஒரு லேடி உமன் இருந்திருக்காங்க. இது உண்மையிலே நடந்திருக்காங்க. ஜின் பொசஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொசஸ்னால் நம்மளுக்கு சொன்னல, நம்மளுக்குள்ள பொசஸ் ஆகாது, இன்ஃபியூஷன் மாதிரி நம்ம மைண்டில் க்ரியேட் ஆகி அதனால் நம்ம பொசஸ் படுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் வாங்கி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கண்ணு முன்னோடனே இன்ஃபியூஷனால் உடம்பெல்லாம் நடுங்கும், அப்புறம் நம்ம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும், இந்த ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. ஃபோபியான்னு ஒரு நோய், அதான் அந்த பயம்ன்றதுலே எக்ஸ்ட்ரீமில் ஃபோபியான்னு ஒரு நோய் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜின்னை வந்து போக வைக்கணும்னா ஜின்கிட்ட கொஷின் கேட்கலாம், அது எங்கே இருக்குது, அது எங்கே இருந்தது, எதனால் அது படைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். இது ஒன்றும் இல்லாமல் முதல்ல அந்த ஜின்கிட்ட வந்து அது முஸ்லீம் சார்ந்த ஜின்னா இல்லை அது வேறு ஏதாவது சார்ந்ததா பாருங்கள், அந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஜின் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஜின் பார்ட் 2 போடுறேன். பாய். இந்த நான் படித்து சொன்னேன்ல, அந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை பார்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க.